Good afternoon, students. We will see the periodic classification continuation modern periodic table. In 1913, the English physicist Henry Moseley, through his X-ray diffraction experiment, proved that the properties of elements depending on the atomic number and not on the atomic masses. 1913ல் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ்ட் ஹென்ரி மோஸ்லி அப்படின்றவர் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா அதோடைய எலமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அட்டாமிக் நம்பரை பொறுத்து தான் இருக்குது, அதோடைய அட்டாமிக் மாஸை பொறுத்து இல்லை அப்படின்றத சொன்னார். கான்சிக்வெண்ட்லி த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வாஸ் ப்ரிப்பேர்டு பை அரேஞ்சிங் எலமெண்ட் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தயர் அட்டாமிக் நம்பர். அதுக்கப்புறம் இவர் எப்படி அரேஞ்ச் பண்ணார் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அட்டாமிக் நம்பரை இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து பீரியாடிக் டேபிளை அரேஞ்ச் பண்ணார். திஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் மென்லியூஸ் பீரியாடிக் டேபிள் அண்ட் நோன் ஆஸ் த லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை தான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இன்னி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரிஜினல் மென்லியூ பீரியாடிக் டேபிள்னும் லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னும் சொன்னாங்க. மாடர்ன் பீரியாடிக் லா. அப்போ மாடர்ன் பீரியாடிக் லா என்ன சொல்லுது? அட்டாமிக் நம்பர் ஆஃப் an element Z indicates the number of protons positive charge or the number of electrons negative charge. The physical and chemical properties of elements depend not only on the number of protons but also on the number of electrons and their arrangement. அட்டாமிக் நம்பர் இசட் அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது? எவ்வளோ புரோட்டான் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, அப்படி இல்லைன்னா எவ்வளோ வந்து நெகட்டிவ் சார்ஜ், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லுது. அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் ஒரு எலமெண்ட்டோடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எவ்வளோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றது அதோடைய அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இன் ஆட்டம்ஸ். ஹென்ஸ் த மாடர்ன் பீரியாடிக் லா கேன் பி ஸ்டார்டட் as follows. அப்போ மாடர்ன் பீரியாடிக் லா இதை வச்சு எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தயர் அட்டாமிக் நம்பர்ஸ். அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் எதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க? அதோடைய பீரியாடிக் ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்குது. எலமெண்ட்டுடைய அட்டாமிக் நம்பருடைய பீரியாடிக் ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்குது. பேஸ்ட் ஆன் த மாடர்ன் பீரியாடிக் லா த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் டிரைவ்டு. மாடர்ன் பீரியாடிக் லா வச்சு மாடர்ன் பீரியாடிக் டேபிளை டிரைவ் பண்ணிடு. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிளோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன? ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தயர் அட்டாமிக் நம்பர். எல்லா எலமெண்ட்டும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க? அதோடைய அட்டாமிக் நம்பரை வச்சு இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ். ஹரிசாண்டல் ரோஸை என்னன்னு சொல்கிறாங்க? பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தமாக எத்தனை பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தேர் ஆர் 7 periods in the periodic table. 7 periods வந்து பீரியாடிக் டேபிளில் இருக்குது. The elements are placed in period based on the number of shells in their atoms. அப்போ எலமெண்ட்டோடைய பீரியட் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா ஆட்டமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தோன்னா இது சென்ட்ரு நியூக்ளியஸு, அதுக்கப்புறம் இதுதான் என்னது ஆட்டமுடைய ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இதில் ஒரு ஷெல்லும் வந்து எவ்வளோ ஷெல்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. வெர்டிகல் காலம் in the periodic table starting from top to bottom are called groups. இதில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் காலம், இந்த வெர்டிக்கல் காலம் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க? குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டோட்டலாக எத்தனை குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா 18 குரூப்ஸ் வந்து இருக்குது. இதில் based on the physical and chemical properties of element they are grouped into various ஃபேமிலிஸ். அதோடைய எலமெண்ட்டுடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அதை வேறு ஃபேமிலிஸு குரூப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா குரூப் 1
அது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறோம், அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குரூப் 2 எலமெண்ட் எல்லாத்தையும் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குரூப் 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடியதை டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குரூப் 13 எலமெண்ட்டை போரான் ஃபேமிலி, குரூப் 14 எலமெண்ட்டை கார்பன் ஃபேமிலி, குரூப் 15 எலமெண்ட்டை நைட்ரஜன் ஃபேமிலி, குரூப் 16 எலமெண்ட்டை ஆக்சிஜன் ஃபேமிலி, நெக்ஸ்ட் 17 எலமெண்ட் ஹாலஜன் ஃபேமிலி, 18 நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் இன்டு பிளாக்ஸ், எப்படி வந்து எலமெண்ட்டை பிளாக்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. we know that the electrons in an atom are accommodated in shell around the nucleus. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இது நியூக்ளியஸு. இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடியதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகாமடேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தெரியும். ஈச் ஷெல் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் சப் ஷெல்ஸ் இன் விச் த எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் சர்டைன் மேனர். அப்போ ஒரு ஷெல்லுலேயும் வந்து என்னது ஒன்று இல்லை ஒன்றுத்துக்கு மேற்பட்ட ஷெல்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. தீஸ் சப்ஷெல்ஸ் ஆர் டெசிக்னேட்டட் ஆஸ், இந்த சப்ஷெல்ஸை எப்படி டெசிக்னேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஸ், பி, டி அண்ட் எஃப் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சப்ஷெல்ஸ். அப்போ சப்ஷெல்ஸை எப்படி எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குது அப்படின்றது, எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குது அப்படின்றத வச்சு இதை சொல்லியிருக்கிறாங்க. த எலமெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 blocks, நேம்லி எஸ், பி, டி அண்ட் எஃப். 4 blocks-ஆக பிரிச்சிருக்கிறாங்க எலமெண்ட்ஸை. என்னென்ன பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், P blocks elements, D block elements and F block elements. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எது அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் 1 குரூப் 2 எலமெண்ட்டை வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் குரூப் 1 alkali metals and group 2 alkaline earth metals elements. They are also called as representative elements. இந்த குரூப் 1 குரூப் 2 எலமெண்ட்ஸை என்னன்னு சொல்கிறோம், ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1 எக்ஸப்ட் ஹைட்ரஜன் ஆர் மெட்டல்ஸ். இப்போ குரூப் 1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே பார்த்தோம்னாக்கா எக்ஸப்ட் ஹைட்ரஜனை தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து குரூப் 1 எலமெண்ட். இதில் ஹைட்ரஜனை தவிர மற்ற எல்லாமே லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இது எல்லாமே இந்த குரூப் 1 எலமெண்ட் எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஹைட்ரஜனை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டும் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். They react with water to form solution that change the color of litmus paper from red to blue. அப்போ இந்த குரூப் 1 எலமெண்ட்டு எல்லாமே என்னாகுது, எல்லாமே வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அல்கலைன் சொல்யூஷனை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த அல்கலைன் சொல்யூஷன் என்ன ஆகுது, லிக்மஸ் பேப்பர் ரெட் லிக்மஸை ப்ளூவாக மாற்றுது. தீஸ் சொல்யூஷன் ஆர் செட் டு பி ஹைலி அல்கலைன் ஆர் பேசிக். இந்த சொல்யூஷன் எல்லாமே வந்து எப்படி இருக்குது, ஒன்று ஹைலி அல்கலைனாவோ பேசிக்காவோ இருக்குது. ஹென்ஸ் தே ஆர் கால்டு அல்கலி மெட்டல்ஸ். அதனால் இதை என்னன்னு சொல்கிறோம், அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 2 ஆர் ஆல்சோ மெட்டல்ஸ். குரூப் 2 எலமெண்ட்ஸையும் என்னன்னு சொல்கிறோம், மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே கம்பைன் வித் ஐசன் டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ். இது என்ன ஆகுது, ஐசன் கூட கம்பைன் ஆகி ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம்லி கால்டு எர்த்ஸ். பார்த்தோன்னாக்கா இது எர்த்தில் இருக்கக்கூடிய குரூப் 2 எலமெண்ட்ஸு எல்லாமே இந்த இது பார்த்தோம்னாக்கா இது எல்லாமே பெர்லியம், மெக்னீஷியம், இது எல்லாமே பார்த்தாக்கா குரூப் 2 எலமெண்ட்ஸ். இது எல்லாமே என்ன ஆகுது, எர்த்தில் இருக்கக்கூடிய ஆக்சைடு பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், இது எல்லாமே எர்த்தில் இருக்கக்கூடிய ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அதோடைய ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணுது, அல்கலைன் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுது. ஆக்சைடோடைய அல்கலைன் சொல்யூஷனில் when they are dissolved in water, இந்த alkaline solution எல்லாமே வாட்டரில் டிசால்வ் ஆகக்கூடியது. hence these elements are called alkaline earth metals. அதனால் இந்த எலமெண்ட்டை என்னன்னு சொல்கிறோம், alkaline earth metals அப்படின்னு சொல்கிறோம்.
Thank you students. We will see the next class P blocks elements.